வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இந்த தொகுதியில இவ்வளவு பெரிய கூட்டத்தை போனா அது துணை முதல்வர் தொகுதியா இருந்தாலும் 200 ரூபாய் பணம் கொடுக்கணும், ஓட்டு கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தா கூட இவ்வளவு பெரிய கூட்டம் வருமா வராதானா தெரியாது. ஆனா என்னுடைய தம்பி திலீப் அவர்கள், உங்களுடைய மாவட்டத்துடைய செயலாளர் தளபதி சொன்னதுமே இங்க இவ்வளவு ஆண்களும் இவ்வளவு பெண்களும் வந்திருக்கீங்கன்னா அதுதான் இந்த சேப்பாக்கத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அருமை நண்பர் கழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களையும் மற்றும் உங்களுடைய மாவட்டத்துடைய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு திலீப் குமார் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் மற்றும் கழகத்தின் இளைஞர்களாகிய அனைவர்களையும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கக்கூடிய மகளிரணி நிர்வாகிகளையும் மற்றும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வரும்போதே சொன்னாங்க இந்த இடத்துல ஸ்டேஜ் போடும்போது காலில் வந்து ஒரே பிரச்சனைன்னு. இது இப்போ மட்டும் நடக்கல. நம்ம திலீப் வந்து சேப்பாக்கத்தில் எஸ்ஐஆருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது எங்களுடைய மாநில எல்லாருமே வந்து அந்த இடத்துல கலந்துக்கினாங்க. நைட்டு ஒரு 12-1 இருக்கும். நான் திலீப் மற்ற மாவட்ட செயலாளர்லாம் அந்த இடத்துல நிற்கிறோம். ஒரு 4 அதிகாரிங்க வந்தாங்க. நீங்கள் 3 அடி தான் ஸ்டேஜ் போடணுன்னாங்க. ஏங்க அதுக்கு முன்னாடி திமுக 6 அடியில் ஸ்டேஜ் போட்டது, எங்க 3 அடியில் ஸ்டேஜ் போட்டுன்னு சொல்கிறீங்கன்னு. இல்லை எங்களுக்கு மேல் எடுத்து உத்தரவுனாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நாங்கள்லாம் புளியார் சரியாக இருக்கிறோம் 2 அடி ஸ்டேஜ் போடும் 3 அடி ஸ்டேஜ் போடணும். மக்களுக்கு உண்டான பிரச்சனையை மக்களிடம் எடுத்து செல்ல தமிழக வெற்றி கழகம் காசு இல்லாம எதுவுமே இல்லாம மக்களுக்கு வாங்கிற ஒரு கூட்டம். நாங்க எஸ்ஆர் போராட்டம் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் மற்ற கட்சி எல்லாமே அதை போராட்டம் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது ஐயோ வரும்போது ஒரு காமெடி பார்த்தோம் பாய், மறந்துட்டேன் நான். அதாவது நம்ம அண்ணா வந்து இந்த வருஷத்தோட அரசியலுக்கு வந்துட்டாரு. நம்ம ஐயா முதலமைச்சர் இந்த வருஷம் தோத்துட்டு சினிமாவுக்கு போக போறாரு பொழுது. ஏன்னா மதுரையில் ஒரு மாநாட்டுக்கு போனாரு. பார்த்தேன் எங்க அண்ணன் வேனில் வரா மாதிரியே வேனில் வராப்புல. எங்க அண்ணன் இந்த வேனில் துண்டு சுற்றுற மாதிரியே ஒருத்தர் சுற்றி தூக்கி போடுறாங்க. பரவாயில்ல. மேலே ஒரு அக்கா இந்த தொகுத்து வழங்குவாங்க தெரியுமா, அந்த அக்கா இப்போது முதல்வர் வருவார், நீங்கள் எல்லாம் துண்டை தூக்கி சுழற்ற வேண்டும், உங்களுடைய செல்போனை எடுத்து லைட்டை அணைத்து ஆன் பண்ணுங்கண்ணா போல. நான் பார்த்தேன் ஐயா உங்களுக்கு செட்டே ஆகாது. எதுக்கு முன்னாடி போன வாரம் அப்படிதான் எல்லாம் பண்ணாரு. இந்த ரேம்ப் வாக்குன்னு ஒன்று போனார் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? ரேம்ப் வாக்குனா என்னன்னா என் தளபதி அந்த ரேம்ப் மேல வந்தா 10 சிங்கம் சேர்ந்தா எப்படி வருமோ அதுதான் ரேம்ப் வாக்கு. வாக்கிங் போற மாதிரி வருது, ரேம்ப் வாக்கு கிடையாது. தயவு செய்து நல்லா ட்ரைனிங் எடுத்துங்க. அப்புறம் நாங்க வந்து காப்பி ரைட்ஸ் கேட்போம். ஏன்னா நம்ம கட்சி ஆரம்பிக்க போது நிறைய பேர் சொன்னாங்க அவருக்கு சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, ராமராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, இவரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, இவங்கெல்லாம் காணாம போனாங்கன்னு சொன்னாங்க. நாங்க கட்சி ஆரம்பிச்சு முதல்ல காணாம போன ஒரு கட்சி இந்த ஆமக்கறி கட்சி. அது பேர் சொல்ல நாங்க விரும்பல. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா எடப்பாடி பிரச்சாரத்துக்கே ஓட்டாரு. இந்தியாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் போன தலைவர் யாருன்னா ஐயா எடப்பாடி அவருக்கு மட்டும்தான். 140 வருஷம் காங்கிரஸ். இன்னைக்குதான் திமுக கூட சண்டை போடுது. ஏன் எங்க அண்ணன் சொன்னாரு ஆட்சியிலையும் பங்கு தருவேன் அதிகாரத்திலையும் பங்கு தருவேன், நீ சண்டை போடுது. இது பரவாயில்ல. ஒரு அக்கா ஒன்று இருக்குது. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பழம் நழுவி பாலில் விழுந்தது. அந்த பழம் நழுவி பாலில் ஊந்தா எங்களுக்குன்னா, மூக்காச்சாலின் காலில் ஊந்தா எங்களுக்குன்னா ஆகுது. ஆனால் நீ என்ன பண்ணீங்க? 4க்கு 4 ரூமில் உட்காந்து அரசியல் பண்றோமா? 4க்கு 4 ரூம்ல உட்காந்து என் தலைவன் அரசியல் பண்ணாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நாள் 50 லட்சம் பேர் அதை உட்காந்து பார்க்கலாம். எத்தனை பேரு? 50 லட்சம் பேர் உட்காந்து பார்க்கலாம். எங்க தொண்டர்களை வந்து
மற்ற கட்சிக்கு விலைக்கு விற்கல. அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, நல்லா சொல்றேன் கேட்டுங்க. எங்க தொண்டர்கள் எங்க அண்ணன் யாருக்கிட்டையும் அடமான வைக்கல. 200 கோடி சம்பளத்தை தூக்கி போட்டு இந்த மக்களுக்காக நல்லா செய்யணும் ஒரு தலைவர் எங்கள் தலைவர் அவர்கள். தயவு செய்து அதை பத்தி பேசாதீங்க. அதான் நான் சொல்றேன், பழங்கழி கால பாலில் விழுட்டோம், இல்ல நீங்க முக ஸ்டாலின் காலில் போய் விழுந்தோம், இல்ல அவங்க உங்க காலில் போய் விழுட்டோம், அது உங்களுடைய கட்சியுடைய பிரச்சனை. அதுல நாங்க தலையிட விரும்பல. ரெண்டாவது, இன்னொருத்தர் இருக்கிறார் இந்த தொகுதியோடைய எம்எல்ஏவா, ஐயா உதயநிதி அவர்கள். அவரு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு மாசத்துக்கு ஒரு நாள் வெளியே வந்து நைட் ஒரு நைட்டா டெல்லிக்கு போற ஆள் இல்ல. யார் அவர் சொல்றாரு. நான் கேட்கிறோம், இந்த நிகழ்ச்சி நடக்குது இவ்வளவு பிரச்சனை. இப்பதான் வீடியோல உங்களுக்கு போட்டு காமிச்சாங்க நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி பண்ணா, இன்னைக்கு மதுரையில் நீங்க நிகழ்ச்சி பண்ணீங்க, மற்ற கட்சி எல்லாமே நிகழ்ச்சி பண்ணு, 51 தடையை ஏன் எங்க தளபதிக்கு மட்டும் போடுறீங்க? ஏன் போடுறீங்க? பெங்களூருக்கு போனா 48 நிபந்தனையா, நீங்க தான் இவ்வளவுதான். அதுவும் பாருங்க, 4993 பேர் தான் வரணுமா. யாரை பார்க்கறதுக்கு? மக்களை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்து 1 லட்சம் பேர் திரட்டி அந்த முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாநாடு போடுறாரு. அவருக்கு போடுங்க. சட்டம் எல்லாருக்குமே ஒரே இதுவா இருக்கணும். சிபிஐ சிக்கி கொண்டாரு விஜயா. ஒன்னே ஒன்று கேட்கணும், அந்த 10 ரூபா செந்தில் பாலாஜி அமலாக்கத்தோட ரைடு வரும்போது நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் போய் பத்துனாரா? யாரு பத்துக்கிட்டு? அமலாக்கத்தோட ரைடு வரும்போது நெஞ்சு வலின்னு யாரு படுத்துக்கிட்டு? சரி, இது கூட பரவாயில்ல. உங்க தாத்தா ஐயா கருணாநிதி அரெஸ்ட் பண்ண வரும்போது ஐயோ என்ன கொலை பண்றாங்க, ஐயோ என்ன கொலை பண்றாங்க அப்படியா கத்துனாரு? சிபிஐ விசாரணை போச்சு. எங்க அண்ணன் போனாரு, கரெக்டா போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு தரணுமோ கொடுத்துட்டு வந்து அடுத்த மாநாடு வந்து சேலத்துல போய் நடத்தாரு. அதுதான் நம்ம தலைவர். நீங்க எங்க ஒரு நாள் நிரப்பி செக் பண்ணீங்க, அதை பத்தியான கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையவே கிடையாது. உடனே சொல்றது கொள்கை இல்லாத கூட்டம். இங்க இருக்கிற லேடிஸ்லாம் சொல்றேன், இந்த பொதுமக்கள்லாம் இருக்கிறீங்க, மற்ற கட்சி மாதிரி மீட்டிங் முடிஞ்சதுமே அந்த சைட்ல போய் 200 ரூபாய் கொடுக்குற கட்சி நம்ம கட்சி கிடையாது. கரெக்டா? முதல்ல என்ன பண்ணோம்? கொள்கை பாட்டு போட்டோம், தமிழ் தாய் வாழ்க்கை வச்சோமா. இதுதான் நம்ம கட்சி. மற்றவங்களுக்கும் உங்களுக்கு நல்லா சொல்றோம். ஏன்னா இந்த திமுக வந்து 5000 ரூபாய் பணம் கொடுத்தா வாங்கினீங்களா? இந்த முதியோர் பணம் வாங்குறவங்களும் 5000 ரூபாய் வந்துதாமா? விதவை பணம் வாங்குறவங்க வரல. எல்லாம் போய் கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பாவை கேட்டேன் நான், என்னப்பா திமுக பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குது, திடீர்னு பார்த்தா எல்லா அக்கௌண்ட்லையும் 5000 ரூபாய் போடுதுன்னா எனக்கே தெரியலடா. நானே 70 வயசு 75 வயசு ஆகுது. அவங்க வந்து சொம்ப வச்சுட்டு அண்டாவத்துக்கு போறவனுங்க இந்த வாட்டி ஏண்டா இவ்வளவு பணத்தை கொடுக்குறானுங்க எனக்கே தெரியல. அவங்க ஆச்சரியப்படுறாரு. நல்லா கேட்டுங்க, அது கூட பரவாயில்ல. 3000 ரூபாய் 3 மாசத்துக்கு கொடுக்குறாரு, ஓகே. இந்த 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தள்ளுபடியா சரவணாஸ்வரே நம்ம அண்ணன் டப்பு கொடுக்குறாரு. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய விளையாட்டாள தள்ளுபடியாக சரவணாஸ்வரிய நகை வாங்கினால் 2000 ரூபாய் நாங்கள் தள்ளுபடி தருவோம். யாரு? சரவணாஸ்வரே டப்பு கொடுக்குறாரு. மக்களே திருப்பியும் சொல்றேன், 3000 வாங்கிக்கோ, 5000 வாங்கிக்கோ. இப்ப எலெக்ஷன் வரப்போது, இன்னும் 10000 ரூபாய் கூட கொடுப்பாங்க. ஏன்னா களத்துல யாரு இருக்கா? எங்க அண்ணன் இருக்காரு. தயவு செய்து வாங்கிக்கோ. எல்லாம் நம்ம பணம் தான். ஒட்ட நேற்று கூட பார்த்தேன், கேஎல் நேரு மேல 1020 கோடி ஊழலாம். அட பாவீங்களா, எங்கடா போய் வைப்பீங்க அவ்வளவு பணத்தை? 1020 கோடி ஊழலாமா? 3 அடுக்கு மாடி வச்சா கூட அந்த பணம் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. இப்படி இந்த கருணாநிதி குடும்பம் கோடி கோடியா மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு உங்களுக்கு புதுசு புதுசா அதுவும் பாரு, அவங்க வைக்கிற பேர்லாம் பாரு. நமக்கு நாமே ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடைய ஸ்டாலின், எது எல்லாம் கொள்ளடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பேர்லாம் பார்த்தா. எங்க என்ன வச்சாரு பாத்தீங்களா? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், பேரணியில் தமிழ்நாடு. இப்படி வைக்கணும் பேர்லாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி வைக்க கூடாது. ரெண்டாவது அவர் சொன்னாரு, நாங்கள் வந்து அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்க. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு, ஐயா பாவர விழா பாப்பா, நீ என்ன விழா ஒரு நாள் நடத்திக்கா,
நீ நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதா பாப்பா அப்படின்னு சொன்னார். உடனே இங்கே இருக்கிற எம்எல்ஏ, எங்களுக்கு அறிவு இருக்கிறது, நாங்கள் அறிவு திருவிழா நடத்துகிறோன்னாரு. உங்கள் அறிவை பற்றி உங்கள் தாத்தா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை அவரே திட்டி எழுதிக்கிறாரு. தெரியுமா? பார்த்துக்கிறீங்களா? யாருன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்களாம் தெரியும். டிவியில் ஒரு விளம்பரம் போடுவாங்க, ஒரு பொம்மையை பிடிச்சி காலில் தூக்கி கடலில் போடுவாங்க. உடனே அவர் பேசுவார், தமிழர்களே நீ என்ன வேளாண்மைக்கு கடலில் போட்டாலும் கட்டுமரமாய் மேலே வருவேன், கவிழ்ந்து விட மாட்டேன், நீங்கள் ஏறி பயணம் செய்யலான்னு. உங்களை வானான்னு சொல்லி தூக்கி கடலில் போடுறாங்க. நீங்க எதுக்கு மேலே வரீங்க? ஏன் மேலே வரீங்க? ரெண்டாவது, வருஷம் தமிழுக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ் யாருக்காவது சரியா பேச தெரியுதா? ஐயா ஒரு இடத்துக்கு போறாரு, முதல்வர் ஐயா ஒரு வேன் மேலே ஏறி போறாரு. ஒரு அக்கா ஒரு குழந்தைய கொடுத்து பேர் வைக்கணும்னு கொடுக்குது. அப்பா பேர் என்ன மான்றாரு. அந்த அம்மா ஷேக் அலாவுதீன் சொல்லுது. ஜெயகடா புள்ளிக்கு கருணாநிதி என்று பெயர் வைக்கிறேன். ஜெயகடான்னு ஒரு பேர் எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்படுறீங்களா தமிழ்ல? சொல்லுமா. இது கூட பரவாயில்ல. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மழை ஒன்று வந்தது, உங்களெல்லாம் தெரியும். அதுவே திட்டுவா போயிடு. திட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரமா வந்து அந்த மழை. அதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி, குறிப்பா அந்த புளியாந்தப்பு வேசாரப்பாடியில் அவ்வளோ தண்ணி. நாங்கள் அந்த இடத்துல நிவாரணம் கொடுக்கலான்னு போறோம். பார்த்தா நம்ம அக்கா மேயர் அக்கா அந்த பிரிட்ஜி மேலே நிற்கிது. என்ன இங்கே நிற்கிதுன்னு பார்த்தா ஒரு 4 பேர் போகிறான், பேர் எழுதுறான். அந்த அம்மா சொல்லுது, சொன்ன தமிழை சொல்றேன் கேளுங்க. நேற்றும் சென்னையில பெய்ஞ்ச மழையிலே கொஞ்சம் தண்ணி நிற்குது. அதே எங்க ஆளுங்கோ பம்பு செட்டு போட்டு எடுத்துருக்குறாங்க. சுதாகரன் ஒருத்தர் டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா? அட்டா வர எங்க மாமா வராரு, அட்டா வர எங்க அப்பா வராரு. இந்த ட்ரெயின் காமெடி இந்த மாதிரி தமிழை கொலை பண்ணுது. அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த சஸ்போர்ட் உள்ள கொசு வலையை போட்டு மூடுறது. கேட்டா கொசு கீழே இருந்து வெளியே வராது. இந்த மாதிரி தான் போன வாட்டி ஒரு ஆட்சியில் ஒருத்தர் பண்ணாரு, தர்மாகுலத்துன்னு போயிட்டு தண்ணியில விட்டு தண்ணி ஆவியா போகாது. இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் இந்த திமுக அதிமுக தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒழிக்கதான் எங்க அண்ணன் இந்த விசில் சின்னத்தை எடுத்துட்டு வந்து உங்களை ஒழிக்கதான் வந்துக்கிறேன். நல்ல மனுஷங்க, அவ்வளவு தைரியமா சொல்றாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன். என்ன சொல்றாரு? நான் ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த அவசியமா இல்லைன்னு நான் கேட்கிறேன். சேப்பாக்கத்துல யாராவது திமுகவோ ஏடிஎம்கவோ தைரியமா இருந்தா நான் ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்ண மாட்டேன்னு யாராச்சும் சொல்ல சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு வீடு கட்ட முடியா? உங்களை நான் கேட்கிறேன். ஒரு இடத்துல மண்ணு போட்டுனா உடனே காலில் பைக் எடுத்துன்னு வட்ட செயலாளர் ஒருத்தர் வருவார். யார் பண்ணி? நான் தான் வட்ட செயலாளர். வண்டு போகுது. எத்தனை மாடி கட்டுறேன்? 3 மாடி. பையன் அனுப்புற 2 லட்சம் கொடுத்து விடு. ஆனால் இவங்க அப்பா தான் போய் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து இவங்களை வீடு கட்ட அனுப்பிச்சு விடுக்குறாரு. இந்த கோடியா கொள்ளை அடிக்கிறது பெரிய தலைன்னா இந்த ஊரு உள்ள சுத்துற சின்ன தலைகளுக்கு இதான் வேலை. அதனாலதான் சொல்றோம், தயவு செய்து மக்களே 5000 ரூபாய் கொடுத்தாங்க, 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டினா திருப்பி 40 வருஷத்துக்கு பின்னாடியே போயிடுவேன். எங்களை கேட்கறாங்க, எம்ஜிஆர் ஏன் கையில் எடுக்கிறீங்க, அண்ணாவை ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னு. நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். என் ஆட்டோவில் வர பேசஞ்சர்லாம் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், அம்மா அக்கா யாருக்கா ஓட்டு போடுவேன் இந்த வருஷம் அப்படின்னு. இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம ஆட்டோவில் ஒரு 4 பெரியம்மா வந்து ஏறிச்சு. ஒரு 58-60 வயசு இருக்கும். அந்த அம்மா ஏறும் போது நான் கேட்குறேன், என்னம்மா பாட்டிம்மா யாருக்குமா ஓட்டு போடுவேன்னுச்சு. ஏன் அதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு. இல்லைம்மா சொல்லுமா அப்படின்னு. நான் எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ச்சு. நான் பார்த்தேன், எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு. இந்த அம்மா நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவேன். சரி நீ அப்படி போறியா, இரு நான் வரேன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா நாங்கள் எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டிருப்போம். எம்ஜிஆர் தான் இல்லையாமா, இப்போ யாருக்குமா ஓட்டு போடுவேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாரா சொல்லிச்சு எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு. எம்ஜிஆர் வழியில என் புள்ள விஜய் இருக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எங்க அண்ணனை அக்கா தம்பியா மாமாவா எல்லாமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள். அப்புறம் இதெல்லாம் விட்டுலாம். எங்க அண்ணன் சொல்லிட்டாரு அரசியல் எதிரி திமுக
கொள்கை எதிரி பிஜேபின்னு. இந்த தமிழக அக்கா வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் எங்களையே வந்து நோண்டிக்கிட்டே இருக்கு. முந்தானத்தை அப்படிதான் காண்டாகி போய் பேட்டி கொடுக்குது. இரட்டை அடியை விரித்து குக்கரில் சாதம் செய்து மாம்பழத்தை அதில் வைத்து நான் பார்த்தேன். உனக்கும் அது செட் ஆகல. உனக்கு நான் எப்படி சொல்லணும்னு சொல்லி தரேன் பாரு. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. எங்களிடம் பழைய குக்கரு, பழைய தெர்மாகோல் இதெல்லாம் எங்க கூட்டணியில் இருக்குது. வாங்கன்னா வாங்க, வாங்க விஜயன்னா வாங்க, அப்படி கூப்பிடு பரவாயில்ல. இன்னொருத்தர் 42 பேரை 42 பேர் செத்துட்டாங்க. இவர் போய் டான்ஸ் ஆடுறாரு. யாரு? ஐயா எடப்பாடி சொன்னாரு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, எங்களுடன் ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டணிக்கு வருகிறது, வந்து கொண்டே இருக்கிறது, தோ வருகிறது. ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. நம்ம ஆளு ஒருத்த கொடியை தூக்கி காட்டலாம், நம்ம ஆளுல அவங்களே செட் பண்ணாரு. உடனே ஸ்டாலின் அவர்களே கொடி பறக்குதா, புளியார் சொல்லி போட்டாச்சு. யார்? நாங்களா சொன்னோம். இப்ப என்ன சொல்றாரு? 41 பேர் செத்துட்டாரு, இவர் போய் டான்ஸ் ஆடுறாரு. நான் கேட்கிறேன், அம்மா செத்து 3 நாள்ல கூவத்தூர்ல இவங்க போட்ட ஆட்டத்தை கருணாசே வந்து சொன்னான் தெரியுமா? இது பரவாயில்ல. தினகரன் ஒண்ணு, அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது, அது ஒரு சைடு பீஸ். அது அவர் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர், எங்கள் கொள்கை தலைவரை வைத்துக் கொண்டு இவர் வந்து கொள்ளடிக்கிற கட்சின்னு சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏண்டா டேய், இந்த கருணாநிதி குடும்பம் எப்படி அண்ணா போட்டாவை வச்சு கோடி கோடியா கொள்ள அடிச்சதோ, அதே மாதிரி இந்த எம்ஜிஆர் போட்டாவை வச்சு இந்த தினகரன் குடும்பம் எவ்வளவு கோடி கோடியா கொள்ள அடிச்சதுன்றது மக்களுக்கு தெரியும். உங்க கதை நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆர்கே நகர்ல 20 ரூபா நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்கி ஓடி போனவன் நீலாம் வந்து என் தளபதியை பத்தி பேசலாமா? நல்லா சிந்தித்து பாருங்க. ஒரு பக்கம் 13 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி. யாரு எங்க வேணாலும் போங்க, நான் மக்களை நம்பி வந்துக்கிறேன், மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கை எங்க அண்ணன் வந்து தைரியமா இருக்கிறாரு. இருக்கிற மக்கள் இருக்கு, நேரம் கம்மியா இருக்கு. அதனால லாஸ்டா ஒண்ணு சொல்றேன், இந்த வாட்டி நீ பூத்துக்கு போயிட்டு நல்லா பாத்துக்க விஜய் சின்னத்தை. இந்த வாட்டி நீ குத்துற குத்து கும்மா குத்தாயி இதே